ஒரு முக்கிய அறிவிப்பு. வரக்கூடிய 1/4/2026 அன்னைக்கு நடைபெற இருந்த பௌர்ணமி வகுப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. ஆகையினால் இதை காணக்கூடிய பக்தர்களும் சீடர்களும் இதனுடைய யதார்த்த நிலையை உணர்ந்து யாரும் ஆசிரமத்திற்கு வந்து அவதிப்பட வேண்டாம். சரி, எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையிடம் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இது எதுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், பட்டினத்தாரோட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இந்த உலகத்துக்கு எப்படி வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அது நம்ம வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைய போகிற ஒரு சம்பவம். அதை இப்போது ஒரு சின்ன செய்தியாக இப்போ சொல்ல போகிறேன். பட்டினத்தார் ஞானத்தை அடைஞ்ச பிறகு தன்னுடைய வீட்டையெல்லாம் துறந்து அம்மாவோட மரணத்தெல்லாம் தாண்டி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உலகம் ஃபுல்லாக போகணுன்றதுக்காக இந்தியாவில் உஜ்ஜயினிக்கும் போகிறார். அங்கே உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய மன்னனுக்கும் பட்டினத்தாருக்கும் ஒரு தெரு வழியாக போகும்போது ஒரு சின்ன உரசல் நடக்கும்போது அதன் மூலிமா 2 பேருக்கும் ஒரு விரோதம் வளருது. இவர் யார்? ஒன்றுமே இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்கக்கூடிய இவர் இவ்வளோ பெரிய அரசனை மதிக்காமல் போகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு அந்த மன்னனுக்கு ஒரு கேள்விக்குறி வருது. என்னவா இருக்கும்? இது என்னன்னு தெரிஞ்சாகணும். இது எப்படி இந்த ஓட்டாண்டிக்கு இவ்வளோ பெரிய தைரியம் எங்கேருந்து வந்தது? எல்லாரும் தன்னை பார்த்தவொன்னே விலகி போய் கும்பிடு போடக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு மனுஷன் எதை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் கவலைப்படாமல் நெஞ்சை நிமித்திக்கின்னு போகிறாரு. இவர் யாராக இருக்கும் அப்படின்னு அந்த சம்பவத்துக்கு அப்புறம், அந்த சந்தையிலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் பத்ரகிரியார்னு கூடிய அந்த மண்ணை ஒரு மாறு வேஷத்தில் பட்டினத்தாரை தேடி வராரு. அங்கே 2 பேருக்கும் உரையாடல் நடக்குது. அந்த உரையாடல் மூலிமா பட்டினத்தார் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். எப்பா, பெண்களுக்கு எப்போவுமே 2 மனசுப்பா அப்படின்றார். பெண்களுக்கு எல்லாமே எப்போவுமே 2 மனசுன்னு அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும்? என்னோட மனைவிக்கு 2 மனசுன்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா என் மனைவி அப்படிப்பட்டவை இல்லை, அவள் எனக்காக வாழக்கூடிய ஒரு பத்தினி அப்படின்னு அவர் முன் வைக்கும்போது, நீ நினச்சிட்டு இருக்கப்பா அப்படி, ஆனால் அவங்க யாரும் அப்படி இல்லை, வேணா நீ இப்போ வேணால் வீட்டில் போய் பாரு அப்படின்றார். அப்படியா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, திரும்ப போய் வீட்டுக்கு போகிறாரு. இவர் வீட்டுக்கு போனவொடனே என்ன பண்ணுறாங்க, இந்த செய்தி அறிஞ்ச உடனே அந்த அம்மா ராஜாவை மயக்கி அந்த நினைவே இல்லாமல் பண்ணிடுறாங்க. சரி, இந்த நினைவு வர்றதுக்கு காரணம் யாராக இருக்கும்னா பட்டினத்தாரன் தெரிஞ்ச உடனே மன்னனுக்கும் தெரியாமல் பட்டினத்தாரை கழுமரம் ஏற்றுறதுக்கு துணிகிறாங்க. தெரியாத போது என்ன பண்ணுறாங்க, கொன்னுடணும் அப்படின்னு என்ன பண்ணால் பட்டினத்தாரை கழுமரம் ஏற்று துணியும் போது இறைவனுடைய அருளால் அந்த கழுமரம்லாம் பற்றி எரிஞ்சு இவருக்கும் விடுதலை கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவி பட்டினத்தார் சொன்னபடி தான் வாழ்ந்துட்டுருக்கா, 2 மனசோடு தான் வாழ்ந்துட்டுருக்கா, அதனால் அவள் சரியான பெண் இல்லை அப்படின்னு அவளை, அப்போது அந்த மன்னனுக்கு நல்லா புரியுது. பட்டினத்தார் சொன்ன மாதிரி என்னோட மனைவிக்கு 2 மனசோடு தான் வாழ்ந்துட்டுருக்கா, அந்த உண்மை புரிஞ்சவுடனே அவருடைய மனைவியை நிர்வாணமாக்கி குதிரையில் கட்டி பெரும் மரணத்தை கொடுக்குறார். சரி, இது புரியாத போது இவ்வளோ பெரிய குரு இந்த உலகத்தில் மக்களுக்காக ஞானம் போதிக்க வந்த குருவை உலகம் புரிஞ்சிக்காமல் போனால் என்ன ஆகுன்றதுக்கு பட்டினத்தாரோட வாழ்க்கை மிகச்சிறந்த உதாரணம். பத்ரகிரியார் பட்டினத்தார் யாருன்னு தெரியாத போது பத்ரகிரியார் என்ன பண்ணுறாரு, பட்டினத்தார் மரணம் அடைகிற அளவுக்கு தண்டனையை கொடுக்கறதுக்கான வேலையை பண்ணுறார். யார் பாருங்கள், உலகத்தையே இந்த ஞானம் என்ற பொக்கிஷம் கொடுக்க வந்த ஒரு தெய்வத்தை, ஒரு மிகப்பெரிய ஞானிக்கும் மரணம் என்ற ஒரு நிலை யாரால் நடக்கும்னா அவங்கள புரியாத கூட்டத்தினால இப்படியெல்லாம் நடக்கக்கூடும்ன்றது பட்டினத்தார் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மையாக நமக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, புரிஞ்சிட்டா சரிப்பா, இது புரியாத கூட்டம் அவரை மரணத்தை தள்ளுற அளவுக்கு கொடுக்குறாங்களே, அவரை புரிஞ்சுக்கின கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால்
அதே பத்திரகிரியார் பட்டினத்தாரோட அந்த மேன்மையை புரிஞ்சு, அந்த ஞானத்தை புரிஞ்சு, அவரோட உன்னத நிலையை புரிஞ்சதுக்கப்புறம் இந்த நாடு நகரம் இந்த மன்னன் என்ற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு அதே மாதிரி பட்டினத்தார் எப்படி கோவனாண்டியாக இருந்தாரோ அதே கோவனாண்டியாக அதே பத்திரகிரியார் மாதிரி ஒரு வராரு. அப்போது புரியாமல் போகும்போது மரணத்தை கொடுக்குற அளவுக்கு போனவங்க புரிஞ்ச கூட்டம் என்ன பண்ணோம்னா அவரை தலை மேலே வச்சு கொண்டாடும். அப்போது இங்கே புரிஞ்ச கூட்டமெல்லாம் நம்ம ஆசிரமத்தில் ஐயாவோடைய கருணையை, ஐயாவோட ஞானத்தை புரிஞ்ச கூட்டமெல்லாம் அங்கே வருது. ஆனால் வந்து அங்கே அதுக்கான சரியான பலன் கிடைக்காம இங்கே மக்கள் வந்து பேதலிச்சு போகிறாங்க. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க குடும்பம் நடத்த கூட வழி இல்லாத சூழ்நிலையில் கூட பௌர்ணமிக்கு நாங்கள் போய் ஆகணும், என்னோட தெய்வத்தை நான் பார்த்தாகணும்னு கஷ்டப்பட்டு இங்கே வராங்க. எத்தனையோ 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் கூட இங்கே போன மாதம் வந்தவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அங்கே வந்த எல்லாருக்குமே தெரியும். நமக்கு சாவி ஒப்படைக்கலை, சுதந்திரமாக செயல்பட விடலை. ஆன்மீகம்னாலே அங்கே சுதந்திரம்ன்றது வேணும். ஒரு குருநாதருக்கு கொடியேற்ற முடியல, சுதந்திரமாக பேச முடியல, பாடங்கள் கொடுக்க முடியல, பாடங்கள் வாங்கினவங்களுக்கு நாம் அவங்க பண்ணக்கூடியது சரியான முறையான செக் பண்ண முடியல. இப்படி அடக்குமுறையால் கட்டவிக்கப்பட்டு போன மாதம் பௌர்ணமி சரியாக நடக்க முடியாது போனதுனால எல்லாருமே சாப்பிடாம போயிட்டாங்க. நிறைய பேர் இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்தில் வந்து சாப்பிடாமல் போனது சரித்திரத்திலே கிடையாது. ஐயாவுடைய காலத்திலிருந்து ஐயாவோட சமாதிக்கு பின்னே நாம் தொடர்ந்து நடைபெற்ற காலம் வரைக்கும் சாப்பிடாமல் போனதாக சரித்திரமே கிடையாது. எப்பவுமே அது மிச்சமாக இருக்கும். அநாத ஆசிரமத்தை கொடுப்போம், இல்லைனா இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்போம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்மளுடைய சீடர்கள் மிகுந்த மன வருத்தத்தோடு சாப்பிட முடியாமல் வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன கதையெல்லாம் இங்கே அரங்கேறிருக்கு. காரணம் என்ன? புரிந்த கூட்டத்திற்கும் புரியாத கூட்டத்திற்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடக்குது. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, சாமி இந்த வேதனையோடு இங்கே நாம் இருக்க வேண்டாம். இந்த முடிவு எடுக்க காரணம் என்னன்னு சொன்னால் சீடர்களுடைய மன வருத்தம் தான். நாம் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் தள்ளிட்டு நாம் பாட்டு நின்று இருந்தோம். நம்மளுடைய வேதனை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்தோம். ஆனால் கடந்த மாதம் நடைபெற்ற சோதனையானது நம்மளையும் தாண்டி சீடர்களையும் அது தொத்தி கொண்டது. இந்த வேதனை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பௌர்ணமி நடத்துகிறதா இருந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற கசப்பான அனுபவங்களால் வரப்போகிற மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி கிளாஸ் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது. இது யாருக்காகன்னா சீடர்களுடைய ஏகோபித்த முடிவு. இது ஏதோ தியாகம் எடுத்துட்டாங்க, ஜீவா எடுத்துட்டாங்க, பாஸ்கர் எடுத்துட்டாங்க அப்படின்னு 4 பேர் எடுத்த முடிவு இல்லை. இது சீடர்களை ஏகோபித்து எடுத்த முடிவு. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் ஐயா இருப்பார். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் சாமி. எங்கே நிம்மதி இல்லையோ அங்கே நாம் இருக்க வேண்டாம். நிம்மதி இல்லாத இடத்துல ஐயாவும் இருக்க மாட்டார், ஐயா இல்லாத இடத்துல நமக்கும் வேலை இல்லை. அதனால் இந்த மாதம் பௌர்ணமி வேண்டான்னு எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு இது. இது தனிப்பட்ட யாரும் முடிவு எடுத்ததில்லை. அதனால் இது தெரியப்படுத்த வேண்டிய காரணம் என்னென்னா வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி 2026 அன்னைக்கு நடைபெற இருந்த பௌர்ணமி கிளாஸ் மொத்தமும் ரத்து செய்யப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறோன்றதையும் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோக்களை கவனமாக கேளுங்க, சரிங்களா? யாரும் பௌர்ணமிக்காக நீங்கள் அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம். கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் இன்பமே சூழும் எல்லோருக்கும்.